இறைவனை கண்டோம் என்று யாராவது சொன்ன கேட்டால் இருக்காங்க இல்லையா? இப்ப ரேணுகா இருக்கா அப்படின்னா, ரேணுகாவை கண்டோம் என்று யாராவது பார்த்தவர்கள் சொன்னார்களா என்று கேட்டால் அவரை பார்த்தது கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க இப்படி ஒரு மஸ்கட்ல இருக்காங்கன்னு, ஆனா நான் பார்த்தது இல்லை, அல்லது அவங்கள பார்த்தவளை பத்தி நான் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு ஆளை பார்த்தவங்களை பத்தி நான் கேட்டதே கிடையாது. ஆக இங்க இவர் சொல்றார், மணிவாசகர் பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் என நினைப்புலவோர் அப்படின்னு கட் பண்ணி புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கேட்டறியும் உன்னை கண்டறிவாரை. இறைவா, கீதங்கள் எல்லாம் உன்னை பற்றி பாடுகின்றன, ஆடுகின்றன. நீர் 5 பூதங்களிலும் நின்று நிலவுகிறாய் என்பதை எல்லோரும் கூறுகிறார்கள், நானும் கேட்டிருக்கிறேன். நீ போக்கும் வரவும் இலா புண்ணியன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள், அதையும் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை கண்டறிந்த அவர்களை பற்றி நான் கேட்டதில்லை. இறைவனை கண்டு அறிந்தவர்களை பற்றி நான் கேட்டதில்லை என்று மணிவாசகம் இங்கு பேசுகிறார். ஆக அவர் இறைவனை கண்டறிவாரை கேட்டதில்லை எனும் பொழுது அவர் எங்க இறைவனை கண்டிருப்பார்? கண்டிருந்தால் உடனே சொல்லியிருப்பார்ல, கண்டறிந்தோம் உன்னை கண்ட நான், அப்படி ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனா பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் சூழ் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் கெடுத்து ஏதங்கள் அறுத்து ஆண்டருள் புரியும் எம்பெருமான் இறைவா, திருப்பெருந்துறை இறைவர் குளிர்ச்சி மிகுந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை அரசனே, உன்னை கண்டறிந்தாரை நான் தேடினேன். ஆனால் உன்னை கண்டறிந்தோம் என்று கூறியவர்களை கூட நான் கேட்கவில்லை. ஆனால் பூதங்களில் எல்லாம் நீ இருக்கின்றாய். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற 5 பூதங்களாக நீ இருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் நீ போக்கும் வரவுமிலா புண்ணியன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். புலவர்களோ கீதங்களால் நீ பாடுகிறார்கள், அதை பாடி சிலர் ஆடுகிறார்கள். ஆனால் எங்கள் சிந்தனைக்கு அறியவனான நீ என்ன செய்ய வேண்டும்? எங்கள் முன் வந்து என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குறைகளை எல்லாம் அறுத்து ஆண்டு அருள் புரிவாய் என்று அந்த கீதங்கள் எல்லாம் பாடுகின்றன, ஆடுகிறார்கள். ஆக நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூர்ந்து எனக்குள் இருந்து பள்ளியில் இருந்து அருள வேண்டும் பெருமானே. இதோ இங்கு எங்கள் முன்னே இவ்வளவு பேர் இன்னிசை, அதெல்லாம் இத்தனை பேர் காத்திருக்கோம். ஆனால் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தீர். ஆனால் உன்னை நீ எழுந்து வந்து அருளியதை, உன்னை கண்டவளை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சிவனை யாரா பார்த்திருக்காங்கன்னா அதை பத்தி தெரியலீங்க, அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உன்னை கண்டறிவாரை கேட்டறியும். ஆனா நீ என்ன செய்யணும்? சிந்தனைக்கும் வரியாய். என்ன சிந்திச்சு 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 தேடி 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 தேடினாலும் எங்களால் நீ இத்தன்மையானவன். ஒரு இடத்தில் பார்க்கிறோம், அருமையான மலர் செடி. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு அத்தி மரம், அது வேர்ல பெரிய பெரிய அத்திக்காய்கள். மரம் வைத்தவருக்கு அது என்ன மரம்னே தெரியல, அத்தி மரம்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த காயெல்லாம் வீணா போயிட்டு இருந்தது. அப்புறம் என்னுடன் வந்த நண்பர் வினோத் ஐயா அவர்கள் இது அத்திப்பழம் இத்தன்மையானது என்றெல்லாம் கூறிய பிறகு அவர் அதை உணர்ந்து கொண்டார். இங்கு அந்த செய்தி எதற்கெனில் சிந்தனைக்கு மரியாதை. வீட்டு முன்னாலதான் மரம் இருந்தது, அவர் தான் மரம் வச்சாரு. அதனுடைய சிந்தனை அவருக்கு இது என்ன ஏது அந்த ஆய்வு மனப்பான்மை, அந்த சிந்தனை அவருக்கு இல்லை.
அது பாட்டுக்கு காட்சி கிடக்குதுங்க, தெரியலீங்க. எப்படி எழுத முடியுங்கிறத ஆக இதுபோல்தான் நாம் என்ன சிந்தனைக்கரிய சிவன் என்று நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம். ஆனால் அவரோ எப்படி இருக்கிறார்? அவருக்கு எப்படி நான் வச்சிருக்கிறது அத்திமரம் என்று தெரிந்தாலும் பயன் அனுபவிக்காத இருந்தாரோ அதுபோல சிவம் எமக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அந்த சிவத்தை பயப்படுத்த தெரியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதங்கள் அறியாமையிலே உழந்து கொண்டிருக்கிறோம். ஆக அறியாமையிலே நீர் சிந்தனைக்கும் அறியவர் என்று எண்ணி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவா, நீர் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் முன்பு வந்து எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அறுத்து நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பினால் ஆண்டருள் புரிய வேண்டும். அதற்காக பெருமானே எழுந்து அருக. எழுந்தல தூங்கி எழுப்புறதுன்னு ஒரு பொருள் உண்டு, உட்கார்ந்து இருக்கிறவனை எழுப்புறதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஏன்னா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏந்திரிங்க. மனத்தாமையில் விற்றிருக்கும் பெருமானை எழுந்து அருக என்று ஒரு நம்முடைய ஆலயங்களிலே அர்த்தஜாம பூஜை என்று ஒன்று நடக்கும். சாமியை தூங்கச் செய்வதாக இருந்திருந்தால் படுத்த நிலையிலே இறைவனையும் அம்பிகையும் உறங்க வைத்து விட்டு வந்து விடுவோம். ஆனால் அங்கே என்ன நிகழ்கிறது? சாமியை கொண்டு போய் அமரச் செய்கிறோம். அப்படி அமர்ந்த இறைவிலே அமர்ந்த இறைவனை விடியற்காலையிலே சென்று திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமானை எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். இங்கு எனக்குள் என்னுடைய ஆணவமாயே இருளில் இருக்கின்ற இறைவனை என்னுடைய இதயமாகிய கோயிலில் அருள்நெறி காட்ட எழுந்தருளச் செய்யும் கூடிய நிலையே இந்த அர்த்தஜாம வழிபாடும் திருவனந்தல் வழிபாடும். திருப்பள்ளி எழுச்சிக்கு திருவனந்தல் திரு அனந்தல் என்று ஒரு பெயர் உண்டு. ஆக திருவனந்தலிலே எழுந்தருள்கிறார் சாமி. எங்கே? அவருடைய இருப்பிடத்திற்கு. அப்ப கோயிலுக்குள்ளதான் இருக்கு. இருளானதை என்ன பண்றார்? போய் பள்ளி அறையில் முடங்கிக் கொள்கிறார். நம் மனதே பள்ளி அறை. அவர் அதற்குள் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அவரை எழுந்து நமக்கு அருளச் செய்ய வேண்டியது நமது கடமை. ஆக இதை மறைமுகமாக உணர்த்தும் வண்ணம் இவர் ரொம்ப நிறைய செய்தி இந்த பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய், இருநிலாய் தீயாகி காற்றுமாகி அதுல விரிவா சொல்லியிருப்பார் நாவுக்கரசடிகள் நின்ற திருத்தாண்டகத்திலே. இறைவன் கண்முன் இருப்பது பூரா இந்த பூதங்கள். ஐம்பூதங்கள் என்ன, இது கொண்டு வைத்த கோரப்பொள்ளான பூதங்கள் கிடையாது. பெரிய அளப்பெருந்தன்மையுடைய பூதம்னு பேரு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், இந்த பஞ்சபூத கலவையால் இருந்த கண்முன் தெரியும் உருவங்கள் அத்தனையும். எல்லாவற்றிலும் நின்றாய், நீ இருக்கிறாய். அது மட்டுமல்ல, உனக்கு வரவும் கிடையாது, போக்கும் கிடையாது. போக்கும்னா போறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. அவர் இருக்கிற இடத்துல ஏந்திரிச்சாதானே போக முடியும். நான் பாட்டுக்கு அப்படியே என்னுடைய பணிமனையில அப்படியே சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏந்திரிக்காதான் எனக்கு போக்கு எதுவும் வரவேது. அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றாரு? உள்ளுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்கேயும் போகவில்லை, வரவும் இல்லை. இதை அறிந்த புலவர்கள், நம்முடைய நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இது போன்ற புலவர்கள் என்ன பண்றாங்க? கீதங்களால் பாடுகிறார்கள். நான் அதை கேட்டு இசையமைத்து சிலர் ஆடுகிறார்கள். இதை தவிர இந்த சிவருமானை மணிவாசகரை நீர் பார்த்தீரா என்று கேட்கிறீர்கள். அவரை பார்த்தவரை பற்றி நான் கேட்டது, அவரை பார்த்தவரை பற்றி சொல்பவரை பற்றி நான் கேட்டதில்லை. அவரை பார்த்தோம் என்று சொல்பவரையே நான் கேட்டதில்லை. உன்னை கண்டறிவாரை கேட்டறிவோம், உன்னை கண்டறிவாரை கேட்டு அறிவோம். உன்னை பார்த்தவன் சொன்னால நான் கேட்டதே இல்லைங்கிறார். ஆகவே இந்த குளுமை பொருந்திய அன்பாகிய அன்பு வயலுள் அர்ச்சனை வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அந்த பயிர் தான் சிவம். என்ன திருவாசகம் மிக அற்புதமா பேசும். அப்படி என்னுடைய குளிர்ச்சி பொருந்திய நல்மணமாகிய வயலிலே
இருக்கின்ற மன்னா, சிந்தனைக்கும் அரிய நீ எங்கள் முன் வந்து அன்பு வடிவம் காட்டி எங்களுடைய தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஏதங்கள் நீ இருக்கிறாயா இல்லையா என்ற பல்வேறு சிந்தனை வசப்பட்டிருக்கும் எங்களை நீ என்ன செய்ய வேண்டும், எங்கள் ஏதங்கள் சந்தேகங்களை பொறுத்து நீக்கி ஏதங்கள் அறுத்து அவர் சொல்லுவார். என்னன்னு சொல்லுவாரு, அந்த ஒரு பாடலிலே அற்புத பத்தில் வரும். நீக்கி குரம்பையில் புகப்பெய்து நோக்கிய நொடியன நுண்ணிய பொருள் செய்து நீக்கி ஆசர துகள் அறுத்தும்பாரு. நம் துகள்கள்னா என்ன, நம்முடைய அனைத்து குற்றங்களையும் அறுத்து பிழைகளையும் அறியாமையை அறுத்து என்ன செய்வாராம் சாமி, அத்தனை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்பார். அப்படி இங்கே ஏதங்கள் அறுத்து ஆண்டு அருள் புரிவதற்காக எம்பெருமானே தாங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுந்து அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே பதிவிடுகிறார். ஆக இங்கே மிக அற்புதமான இன்னொரு வரியை சிந்திக்க வேண்டும். அந்த திருப்பெருந்துறையுரை சிவனே சீதங்குள் வயல் சூழ் திருப்பெரும் துறை, அது ஏன் அந்த வயல் அங்க இருக்கு இல்லையா, மிக அற்புதமா சொல்வார். திருவடியினையை பிரிவினை அறியா நிழல் அதுபோல முன்பின் ஆகி முனியாது அத்திசை எழுந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரை அது புரள நண்புடன் ஒன்றி நாதே என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் கழிகூற துணியரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளத்தனை போற்றி. இறைவா, இப்படிப்பட்ட அன்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நீ உன்னுடைய அருள் வடிவாகிய மெய் வடிவை காட்டி என்ன தாங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும், தாயை ஆகி வளர்க்க வேண்டும். அதற்கு என் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், அருவரத்தொருவன் அவனியில் வந்து அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா, பலரும் பறித்து என்னை பழித்து கூறினாலும் என்னுடைய உடல் நிழலானது பகல் மாலைக்கேற்ப முன்பின்னாகி வருவது போல் இல்லாமல் ஒருநிலைப்பட்டு எழும்பு நைந்துருகி நெக்கணுக்கு எங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள என்ன நண்புலன் ஒன்றி நாதே என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்த்த கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் கழிகூற நுண் துளி அரும்பு சாயான்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயேயாகி வளத்தனை போற்றி. என்ன செய்ய வேண்டும் பெருமானே, தாங்கள் எனக்கு தாயாக இருந்து அருள் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு திருவாசகம். திருவாசகத்துல நிறைய அங்கங்க ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். இங்க இருக்குது அங்க ஒரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கம் திருவாசகத்தில் மட்டும்தான் இருக்கும். மனிதருடைய எண்ணங்களிலோ செயலோ இருக்காது. ஏனெனில் திருவாசகத்து விளக்கம் திருவாசகம் மட்டுமே. ஆக இங்கு எம்பெருமான் எதற்கு எழுந்த வேண்டும், எப்படி இருந்தால் எழுந்தருள்வார், எப்படி இருந்தால் தாயாகி என்னை காப்பாற்றுவார், இப்படி இருந்தால் காப்பாற்றுவார். என்ன ஆக அங்க சொல்லுவார், அப்படியே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயிடுச்சு, இந்த உயிர் அப்படியே டெய்லி கோயிலுக்கு போகுது,
அவன் அவனுக்கு தோணுனதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பலரும் பலவித கருத்துக்களை சொல்லி வாழ்வியல் துன்பங்கள் சொல்கின்றன. அப்பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று திருவாசகத்திலே சாமி எப்படி இருந்தால் அவர் தாயே ஆகி வளர்ப்பார் என்று தெளிவாக பேசுவார். என்ன நமக்கு என்னைக்கு கடவுள் பற்றிய நினைப்பு இறைவாய் எழுந்து சொல்றோமோ, டெய்லி மார்கழி மாசம் கோயில் போறதுல எல்லாரும் சரி காலையில விடிய காலையில எழுப்பணும், இல்லைன்னா சாமி அருள மாட்டாரா? என்ன தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி பொருளது முடிவில்லாததோர் பொருள், அந்த கோபமில்லாத அந்த அன்பு வடிவான சிவத்தை நாம் என்ன செய்யறோம் கருதும் பொழுது 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதும் மாயைகள் தொடங்கின. கடவுளை கும்பிடாத தடுக்க சாமி ஒரு 6 கோடி மாய சக்திகளை வைத்திருக்கிறார். அது என்ன பண்ணுது? அது யாருன்னு சொல்றார். ஆத்தம்மானார் அயலவர் கூடி, இந்த சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம், ஏன்னா அவனுக்கு எந்த சாமிடா இருக்கு, கோயிலுக்கு சும்மா தெரிஞ்சுட்டு நாத்திகம் பேசி அவங்களுக்கு நாக்கே தழும்பெறி வச்சான். அத்தனை சொல்றாங்க. சுற்றமெனும் தொல்பசு கூடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகும். ஐயோ இவன் மட்டும் சிவலோகம் போயிடுவானே, நம்ம இப்படியே இங்கேயே தவிக்கணுமே, அதனால இவனை விடக்கூடாது, பிடிச்சிக்க. அப்படி நேரா கூட்டிட்டு போய் வேதியர்கிட்ட, இவன் பாருங்க சாமி, இந்த பையன் அடிக்கடி கோயிலே கெதியா கிடக்குறான், எப்ப பாரு வேலை செய்யறப்ப கூட நமச்சிவான்னு தெரியறான், இவனை என்ன பண்றது? அப்படியா கண்ணு சொக்கா வாங்க, இப்படி கோயில் கோயிலா தெரிஞ்சிட்டு கூடாது, தெரியுதா? அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு, நீ என்ன பண்ற? தினம் விரதம் இரு, அதுவே சிறந்தது. நலாயினி அவ இவ அவங்க இவங்க எல்லாம் விரதம் இருந்து இறைவனை கண்டார்கள். பார்வதி தேவியே விரதம் இருந்தால், கார்த்திகை விரதம் இருந்து இறைவனை தரிசித்தாள். என்றெல்லாம் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டுவார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தது. கிறிஸ்டியன் இதோ இங்கே இருக்கிறார் ஆண்டவர், இதோ 2000 வந்து விடுவார், 2000 தான் வந்துச்சு. அவங்க அடிச்சு சாகடிச்சு ஒரு குரூப் மதமாற்றுது, ஒரு குரூப்பு வேலை வாய்ப்பு தந்து பிள்ளைய கல்யாணம் வச்சு நிலம் கொடுத்து கிறிஸ்துவத்துக்கு மாத்துறாங்க. ஒசூல் அது மாதிரி நிறைய என் கண் முன்னால் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எங்க மதம் தான் சிறந்தது, பாவிகளே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் மாறுங்கள். என் அம்மாளு சிவனை தவிர எந்த சாமிக்கும் ஆற்றல் கிடையாது, சிவனை கும்பிடு. வைஷ்ணவர் அதெல்லாம் இல்ல, பெருமாள் தான் பெரிய ஆள், அவரை கும்பிடு. அட ஏப்பா முருகனை கும்பிட்டா எல்லா பிரச்சனை தான், முருகனை சிவபெருமானுக்கே குரு முருகன் தான். அட ஏங்க நீங்க வேற, எல்லாத்துக்கும் ஆதியானது விநாயகர் கும்பிட்டா போதும், இதையெல்லாம் இயக்கிறது சக்தி தான், அம்பாளை கும்பிட்டா போதும். இப்படி அறுவகை சமயத்தாரும் தத்துவ மதங்களை அமைவதாக அரட்சி என்ன பண்ணிட்டாங்க, எங்கடா இந்த சாமி காட்டுறா அவங்க மதத்துலன்னு போனா, எவன் கடவுளை காட்டேன்னு சொன்னா அவன் தன் படத்தை காட்டி இவன் தான் கடவுள்ன்றான். அது மட்டுமா, மிந்திய மாயாவாதம் எனும் சண்டை மாறுது, சுழித்து என்ன பண்ணுது, அடிப்பு ஆத்து. வாழ்க்கையில நீங்க கடவுளை கும்பிட ஆரம்பிச்சாதான் அது ரெகுலரா வர்ற பிரச்சனை தான். வேலை கிடைக்காது, வேலை தேடி அலைவோம், வேலைக்கு போனா 12 hours டியூட்டி, இது ரெகுலரா வர்றது. ஆனா இவன் என்ன பண்ணுவான், இந்த கடவுளை கும்பிட்டதுனாலதான் இத்தனை கஷ்டம் உனக்குமா என்ன, அதை கேட்டு மயங்கி கைவிட்டாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதிற்பெருமாயை சண்டை மாறுதற்கு சுழித்து அடித்து ஆத்து உலோகாயதனமின் ஒந்திரர் பாம்பின் கலாவேதத்தை கடுவிடம் எய்தி வாழ்க்கை துன்பங்கள் நம்மை சூழும் பொழுது இந்த சிவனை கும்பிட்டு தாண்டா இத்தனையும் சின்ன மாயை நம்ம மூளையை மயக்கும். அப்பவும் என்ன செய்யணும், தப்பாமே தாம் பிடித்தது சரியா தழது கண்ட மெழுகது போல, நீ பிடிச்சிட்டா மெழுகு உருகிட்டே இருக்கல, அது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் பாடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதினும்படியே ஆகி. பாம்பை குரங்கு கையில பிடிச்சா ஓடாதான், கொத்திருவோம் ஒரு பயத்துல. அதுபோல இறைவனை நாம் பற்றிய பற்றை விடாமல் என்ன செய்யணும், நல் இடையரா அன்பு பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குலைந்து
அனுகூலமாய் மெய் விதித்து அப்படி இல்லையா சிவன் காப்பாத்துவார். 98ல தெருவுன்னுதான் சாமி. பாரு சிவனை கும்பிட்டு சொக்கர் எவ்வளவு நாசமா போனார். பற்றையெல்லாம் எல்லாம் ஊடெல்லாம் வித்து தெருவுல நிக்கிறார். இவன் இன்னும் சிவனை கும்பிட்டுருக்கான் அப்படின்னு நம்மை பார்த்து சிரிக்கும் பொழுது நானது ஒழிந்தே சிரிச்சா சிரிச்சுட்டு போடா, நாடவர் பழித்துறை பூனதுவாக, நீ பாட்டுக்கே திட்டிட்டு போடா, அது எனக்கு அணிகலன் தான், என் சாமி கைவிட மாட்டார். கோணுதலின்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக மனசு ஒருநிலைப்பட்டு கற்றாமணம் என ஒரு தாயை பிரிந்த கன்று போல் கதறி பதறி மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. இங்க மற்றோர் தெய்வம் என்பது சிவபெருமானை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற பொருளிலே வந்த வார்த்தை. காப்பாற்ற அவரை தவிர யாரும் கிடையாது. சிருஷ்டிகர்த்தா படைத்தவனை அன்றி வேறு யாரும் கதி கிடையாது என்ற எண்ணம் தான் மற்றொரு தெய்வம். நாங்க நம்மாலே இது திருமாலே பிரம்மா ஏசு அப்படி இப்படின்னு வேற வேற பேர்ல கடவுளை தவிர யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு இங்க சொல்றார். கடந்து உள்ளிருப்பவர் தன்னம்பிக்கை இருந்தால்தான் தப்பிக்க முடியும். நமக்குள் இருப்பதுதான் நம்மை காப்பாற்றும். என்ன ஆக அருவரத்தொருவன் அவனியில் வந்து சொக்கநாதர் வந்து டே வா இங்கென ஈர்த்து என்னை ஆட்கொண்டு பணிகொண்ட அவன்தான் மெய்யென்று நம்பி அப்படியே அரட்சி தெருவுல நின்று அழுது அப்பா கிட்ட காசு இல்லாம அப்படியே எங்க அம்மா கிட்ட கேட்க, அம்மா போய் டே கண்ணு சொக்கநாதர் கொடுத்தார் போய் கேளுன்னு இரவு 7 மணிக்கு வண்டி வந்து நிக்குது. டீசல் அடிக்க காசு கிடையாது. ஒருத்தர் இலவசமா வண்டி அனுப்பிச்சு வச்சாரு. வண்டியில லோட் பண்ண நான் திரைப்பட ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருந்தேன் ஜீவன் அப்படின்ட்டு. எங்க ஊர்ல தண்ணி அடிச்சு இருந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு அதை விட போதை இசைன்னு ஒரு குரூப் எல்லாம் வண்டியில மிஷின்லாம் ஏத்த ஒசூர் கொண்டு போக தயாரா இருக்காங்க. காசு இல்லை. அம்மா கிட்ட சொன்னோம், அம்மா போய் சொக்கரை கேட்டானாரு. மலையிலேயே அப்படியே அழுதுட்டே போய் சொக்கா பெருமானே இப்படி பண்ணிட்டீரேன், என் நிலை தெரிந்தால் உன்னை என் சார்ந்த யாரும் வழிபட சொக்கருக்கே அப்படின்னா நம்மள எங்கடா சிவன் காப்பாத்த போதுன்னு நினைச்சிருவாங்களேன்னு அப்படியே இறைவன்கிட்ட அப்படியே முறையிட்டு அப்படியே வரேன். எங்க பசங்க அமரகுந்திங்கிற ஊர்ல இருக்கிற அடியார் பெருமக்கள் கிராமிய கலைச்சில தமிழகத்துல சிறந்தவர்களா பரிசு வாங்கி அவங்க எதிர்பட என்னென்னமோ நிகழ்ந்து தாயே ஆகி என்ன செஞ்சார். இன்னைக்கு நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அவர் என்ன செஞ்சிருக்கார். வளத்தனை போற்றி. எதுக்கு இந்த சம்பவம் இங்க ஈடா சொன்னேன்னா, எது வந்தாலும் சரி அந்த ஆள் இருக்கார், அந்த ஆள் காப்பாற்றுவார், அவ்வளவுதான். ஏனெனில் பூதங்கள் தோறும் நின்றாய், அது மட்டுமல்ல உனக்கு போக்கும் வரவில்லாமல் என்னுள் நின்றாய். நம்முடைய 4 பெரும 12 திருமறை ஆசிரியரும் உங்களை பாடியிருக்கிறார்கள், ஆடியிருக்கிறார்கள். ஆகவே என்று சொன்னையும் நம்பாமல் அப்படி சொன்னால் அது போய். ஏனெனில் மணிவாசகர் இறைவனை கண்டதாக நமக்கு ஒரு கற்பனை விதைக்கப்பட்டு அவர் சொல்கிறார், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அழியால் கேட்டறியோம் உனக்கு. அவரை பத்தி பார்த்தேன்னு சொன்னவனை பத்தி கேட்டதில்லையா? ஆக நீ என்ன செய்வாய், சிந்தனைக்கும் அறியாய். சிந்தனை எங்க இருக்கு? உடலுக்குள் இருக்கிறது. மனம் மனதிற்குள் சிந்தை. ஆக இந்த சிந்தனைக்கு அறியாதவனாக நுண்பொருளாக எங்கள் முன் மறைந்திருக்கும் இறைவா, நீங்கள் எழுந்தருளி என்னுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அறுத்து ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று நிறைவு செய்கிறார் மணிவாசக பெருமான். ஆக இங்கு பேசிக் அடிப்படை காப்பாற்றுவார்னா காப்பாற்றுவார். அதுக்கு இன்னைக்கு இன்னொரு தங்கச்சி வந்திருக்காங்க, ரேணுகான். ரேணு காப்பாத்தினாரா இல்லையா? மகிழீஸ்வர் மீனாட்சியுடைய அக்கா அம்மா அவங்க. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்ல மகிழீஸ்வர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படி கடந்ததுக்கு? அவர் காப்பாத்தினாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாம இப்ப வரைக்கும் இருக்கிறோம். எப்படியோ இருந்து எப்படியோ மேல கொண்டு வந்திருக்கிறார். ஆச்சரியங்களை செஞ்சு என்னன்னா எனக்கு தமிழ் கரெக்டா ஆமா நினைச்சே பார்க்க முடியாத இதெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாரு. இட்ஸ் பியாண்ட் மை இமேஜினேஷன் தான் சொல்லணும். அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம அவர் எழுந்தருள்வார் என்ற நம்பிக்கையோட நாளைய விடியலிலும் கண்டிப்பாக சிந்திப்போம். எல்லாம் நல்லா இருங்க.
அண்ணா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க மீனாட்சி. ரேணுகா வந்துட்டாங்கண்ணா லைனுக்கு. நான் உனக்கு முன்னே பார்த்துட்டேன், அவகிட்ட பேசினேன். ரேணு வந்து என்னுடைய இரண்டாவது தங்கச்சி. ரேணு ரெண்டாவது தங்கச்சி, பரிமளா மூணாவது, மீனாட்சி நாலாவது, அப்புறமேட்டும் பார்த்தா முருகன் என்று ஒரு பையன் கடைக்குட்டி ஐந்தாவது. ஆமா, இவங்கெல்லாம் என்னுடைய பெருமான் மகிழீஸ்வருடைய என்னை ஆண்ட மகிழீஸ்வருடைய பிள்ளைகள். நாங்கெல்லாம் ஒரு அம்மா அப்பான்னு சொல்றதுனால நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. என்னையுமே அந்த இதுல சேர்த்துக்குங்க ஐயா. யாரது புதுசா ஒரு குரல் கேக்குது? ஏற்கனவே கேட்ட குரல் தாங்கண்ணா. கொஞ்சம் இதுக்கு மேல எங்க போய் சேர்த்துறது? அதான் அன்னைக்கே சேர்த்திட்டோமே. ஞாயிற்றுக்கிழமைய சோறு போட்டு சொக்கர் சோத்துக்கு அடிமை. அதான் சொன்னேன், அன்னைக்கே சேர்த்திட்டாரு. உங்களுக்கு பாருங்க, நாங்க பார்த்து அடுத்த வாரத்திலேயே வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. தேன்மொழி அம்மா, இப்ப தேன்மொழி அம்மா எல்லாம் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை நடத்துறது புரியலையே என்னவோ தெரியல. ஏன் கைலாச? ஊருக்கு வந்திருக்கு, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால. சரி சரி. உங்களுடைய டெய்லியும் தினப்பதிவுகளை பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்து சொன்னாங்க ஐயா. சைவ நன்னறி பதிவில் தினமும் அந்த அம்மா பதிவு வந்து கேட்டுட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா விடாமல் நம்ம பதிவை கேட்டுட்ருக்கேன். சரி கண்ணு. ஐயா எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லு கண்ணு. பள்ளியறை எந்தெந்த கோயில்ல நடக்குது? ஆனா ஏன் நம்ம ஊர்ல நடக்க மாட்டேங்குது ஐயா? நம்ம ஊர்ல முறையான கோயில், நம்ம ஊர் இருக்கிறது கோயில், ஆலயம் இல்லை. ஆலயம்னா எப்படி? நீங்க திருவண்ணாமலை எல்லாம் போனா அம்பாளுக்கு தனி சன்னிதானம், சாமிக்கு தனி சன்னிதானம், முருகனுக்கு எல்லாம் கட்டி இருக்குல்ல. ஆமா ஆமா ஐயா. அப்படி இருக்கிற ஆலயங்கள்ல மட்டும்தான் பள்ளியறை இருக்கும். ஓ சரி சரி ஐயா. பெரும்பாலும் நம்ம ஊர் மாதிரி கோயில்கள்ல பள்ளியறை இருக்காது. அதுக்கு கோயில். ஓ சரி சரி. கோயில்னா முறையா அமைக்கப்படாத, நம்ம விருப்பத்துக்கு 4 ரூம் கட்டி சாமியை நம்மளாட்டப்படி வச்சு அது கோயில். இந்த சுற்றுப்புற மதில்கள், அந்த சுற்று அஷ்டதிக்கு பாலகெல்லாம் வச்சு திருவண்ணாமலை எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது போல அமைக்கப்பட்ட கோயில் சின்னதா இருந்தா கூட அங்க பள்ளியறை நடக்கும். ரொம்ப விசேஷம் வந்து சிதம்பரம் ஒண்டி தானே ஐயா? ஆமா, சிதம்பரம் இந்த உலகத்துல இருக்க எல்லா இறையாற்றலும் சிதம்பரத்துல தான் இரவுல போய் ஒடுங்குது. அங்க பள்ளியறை வந்து இரவு 11 மணிக்கு மேலதான் நடக்கும். அது பார்த்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. புண்ணியம் செஞ்சாதான் அதை பார்க்க முடியும், அப்படிலாம் இல்ல. அவரு நடராஜா வந்து இது மாதிரி இப்படி ஒருத்தர் நம்மளை பார்க்க விரும்புறாருன்னா நாளைக்கே கூட கூட்டி போய் தரிசனம் தந்தாலும் தந்துருவார். ஆமாங்க ஐயா. ஐயா 11 மணிக்கே முடியுது ஐயா? அதான் 11 மணிக்கு தாண்டா சொன்னேன். அதான் ஐயா, நான் இந்த வருஷம் 10 நாளும் பள்ளியறை பூஜை கலந்துக்கிட்டேன் ஐயா. உனக்கு வேலையே அதுதானே. அப்புறம் எதுவுமே ஐயா சிவாய வாழ்க. ஒரு சின்ன சந்தேகங்கய்யா, 2 சந்தேகங்கய்யா. முதல் கேள்வி வந்து நம்ம மணிவாசகர் வந்து சாமி வந்து குருவாக வந்து அவரை வந்து ஆட்கொண்டதாக வந்து பலரும் சொல்கிறாங்க. திருவாதூர் புராண வகுப்புலேயும் மணிவாசகரோட வரலாறும் நம்ம அப்படி தான் வந்து இத்தனை நாள் நாங்கள் புரிஞ்சு வச்சுருந்தோம். அப்போ முதல் கேள்வி வந்து மணிவாசகருக்கு சாமி வந்து தோற்றத்தோட, நான் கேட்குறது தோற்றத்தோட வந்து குருவாக வந்து உபதேசம் கொடுத்து ஆட்கொண்டாராங்கிறது முதல் கேள்விங்கய்யா. 2வது கேள்வி சொல்லிடுங்க. அவர் தனக்குரிய தோற்றத்தோடு வந்து தள்ள எப்படிங்க அப்புறம் வந்துருப்பாரு? இன்னைக்கு எப்படி ஒளியரசு தியாகராஜன்லாம் தன்னை வந்து குருன்னு சொல்லிட்டா, இவரு தான் குருன்னு சிவனையே கும்பிடாத இவங்களை கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆமாங்க. அப்ப இதே நிஜம்குள்ள ஒளியரசியே வந்து சாமானிய மக்கள் குருவுக்கு குரு இவர்தான் சிவம் அப்படின்னு நினைக்குள்ள,
அறிவு பிழம்பாக கண்டவுடனே வினை நீக்கம் செய்து ஒரு ஆலய திருப்பணிக்கு செய்யும் அளவுக்கு இவருடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு இவரை பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்து அதற்கு தெளிவு கண்டு நீ தில்லைக்கு வருக அப்படின்னு சொன்னவர் தில்லைக்கு யார் வர சொல்லுவாங்க? சிவம் தான் வர சொல்லும். ஆக வந்தவர் சிவமென நானும் தேறினேன் காண்க அப்படி சொல்றாரு இவர். அது வருதில்ல? ஆமாங்க. அது திருவாசகத்துல அவரு நினைச்சிட்டாரு, ஓ இதுதான் சிவன் போலும், சிவனனை நானும் தேறினேன் காண்பாரு. வருதா அப்படி ஒரு வரி? ஆமா, வருதுங்க வருது. இவர் நினைச்சுக்கிட்டாரு, ஓ இவருதான் சிவம் போல இருக்கு, நம்ம கூட என்ன போய் ஆட்கொண்டுட்டேன், நான் ஒரு அமைச்சர், நல்லது கெட்டது எவ்வளவு பேருக்கு செஞ்சிருக்கேன், அது இது அப்படி இப்படி. என்ன ஐயா அப்போ குதிரை எடுத்துட்டுலாம் வர்றாருலங்க ஐயா அவரு இந்த பாண்டிய நாட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்தார்லங்க ஐயா. வந்தவர் முஸ்லிம் போல வந்தாரே தவிர, குடியாளை போல வந்தாரே தவிர தனக்குரிய திருமேனியோடு வரவில்லை. ஆனா ஒரு மானுட சட்டை தாங்கி வந்திருக்காருலங்க. நடந்த நிகழ்வுகளின் தன்மை வைத்து வந்தது இறை என்று உணர்ந்தார்கள். ஐயா இந்த கீதங்கள் பாடுதல் ஆடுதலுங்கிறதுக்கு என்னங்க விளக்கம்? கீதங்கள்ங்கிற வார்த்தை என்னங்க சொல்லுது? கீதங்கள்னா தேவாரம், திருவாசகம், ஆண்டாள் பாசுரம், இதெல்லாம் கீதங்கள். இது இறைவனுடைய புகழை பாடுகின்றன. அதை பார்த்து இப்படி எல்லாம் இறைவன் இருப்பார் போல இருக்குன்னா நான் நம்பியிருக்கேன். அப்படி அப்போ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. இறைவனை பார்த்தேன்னு சொன்னாலேயே நான் பார்த்ததில்லை. அவரு சொல்றார் பாருங்க, அங்க வராரு சாமி, அங்க அப்படியே பாக்குறாரு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அன்பு வடிவானவர். எப்படி உட்கார்ந்திருக்கார்? அவருடைய கீழ் ஆசையிலே என் அடியேன் கூட இது போல்தான் மடத்தில் இருந்த பொழுது அமர்ந்திருந்தேன். ஏன்னா அது மரபு. ஆக இங்க என்ன செய்யறாரு, அங்கே இவர் பார்க்கிறாரு, அங்க இருந்தவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடுபோராய் நின்ற விண்ணோர் பகுதியாகி இறைவன் அங்க இவரை பார்க்கிறாரு. மணிவாசகா வருகைங்கிறாரு. அந்த குரல் வீணை ஓசை போல இருக்கும். அவ்வளவு இனிமைக்காக அதை சொல்றாரு. அப்புறம் அப்படியே பார்க்கிறார். அவர் திருநீர் எல்லாம் இருக்காரு, வயதானவரா இருக்காரு. இவர் சொன்ன விஷயங்கள் இவர் கேட்டறியாத நூல் கற்றறியதாக இருக்கிறது. ஆக அற்புதன் காண்க, அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த நான் கேள்விப்படாத ஒரு கருணை மிகுந்த ஒருவர். அப்படியே எல்லாம் பக்தினா அன்பு. அவர் அன்பால பார்த்தனா கூப்பிட்டு வாடா இங்க அப்படின்ட்டு, அவர் தகுதிக்கு என்ன போய் கூப்பிட முடியாது. அப்படியெல்லாம் என்ன சொல்றார், அங்கே அவர் சொன்ன விஷயங்கள் செய்திகள் எல்லாம் கேட்டு 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 இவர் என்ன சொல்றார், அருள்நனீஸ்வரருக்கும் அமுதியே காண்க. அவருடைய வார்த்தையிலே அமுது என் மனதிற்கு நிம்மதி தருகிறது. கருணையின் பெருமை, அவருடைய கண்களில் இருந்த கருணை அவ்வளவு அற்புதமானது. அவர் அவ்வளவு கருணையோட ஒரு மனிதன் இருக்க முடியுமா உலகத்தில்? இவ்வளவு அறிவு சார்ந்து கற்றவர் அல்லவா மணிவாசகர். முதலமைச்சர் நிறைய படிச்சிருப்பார் இல்ல? அவர் படித்த எதிலும் இவர் கற்ற நூல்கள் கற்ற கேள்விப்பட்ட இறைவனுடைய தன்மைகள் அந்த ஆசானுக்கு இருக்கு. என்ன அந்த எளியவன் என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும். என்ன போய் இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன போய் ஆட்கொண்டு ஒரு அமைச்சர்னா நல்லது கெட்டது எல்லாம் இருந்திருக்கும் இல்ல? சொல்றாரு, கருணையின் பெருமை கண்டேன் காண்க புகழ். அவர் ஒருவேளை இறைவனே இந்த பூமியில் தேறினானோ என்று இவர் நினைச்சார். இவர் தெளிவடைகிறார். புவனையில் சேவடி தீண்டினன் காண்க,
சிவனை என நானும் யானும் தேறினேன் காண்க, அவனினை ஆண்டு கொண்டு அருளினன் காண்க அப்படின்னு அந்த அந்த 2 வரியை எடுத்து பார்த்தா வந்தவர் வந்து இவர் தீர்மானிச்சிட்டார். ஓ, இவர் வந்து கண்டிப்பா பெருமான் தான், இல்லைன்னா இவ்வளவு உண்மைகளையும் சத்தியத்தையும் இவ்வளவு அன்போடும் கருணையோடும் இருக்க முடியாது. என்ன சிறந்தடியார், அவங்களுக்குரிய லட்சணம் இல்லாம இவருக்கு இருந்தது. சிறந்தடியாருடைய சிந்தனையிலே தேனூரி நிற்பவன் சிவருமான், அவர் வார்த்தைகள் இனிமையாக இருந்தன. எனவே இவர்தான் சிவம், சிவமே இவர்தான் சிவகுரு. அதுல இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்நியமின்மையின் அரண்கடல் புகுமேன்னு சித்தாந்தம். அதற்கு பிறகு மணிவாசகர் அவரை பார்க்கவே கிடையாது. அவர் சித்தாந்த வகுப்பு எடுக்கல, திருவாசக வகுப்பு எடுக்கல, ஒண்ணுமே எடுக்கல. அவர் சொல்லிட்டார், தில்லை பொதுவினில் வருக என்று சொல்லிட்டு போயிட்டார். என்ன ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே. அதுக்கு பிறகு சிதம்பரத்துல போய் எழுதுறப்பதான் அவர் பார்க்கிறார். இடையில திருக்கழுக்குன்றத்திலே அவரை பார்க்கிறாரு. இவர் பேசுந்தா அகச்சார்ந்த திருவாசத்துல இல்ல. அந்த குரு தில்லையில் வந்திருக்கார். அவருக்கு வந்து திருப்பெருந்துறை அருளிய பெருமான் அதே வேடத்தோட அந்த திருமுடியோட நடராஜா உட்கார்ந்து புலித்தோட உட்கார்ந்து எல்லாம் ஒன்றும் கண்டிப்பா அப்படி வந்திருந்தா சாத்தியமே கிடையாது வர்றதுக்கு. ஏன்னா பயந்துருவோம். ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். சாமி ஒன்னும் இல்லை, புலித்தோல் கட்டிக்கிட்டு அன்னைக்கு சித்தர்கள் மாநாடு நடந்து ஒருத்தர் புலி அதல் யானை தோல் மாதிரி கருப்பு போர்வெல்லாம் போதும் இல்லாம அவரை பார்த்துட்டு சிவன் வந்திருக்காருன்னு யாருமே நினைக்கல. யாரோ ஒரு வடநாட்டு சாமியார்னு எல்லாம் போய் கூட நின்று போட்டோ எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். வந்தது சிவம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்ல. தெரிஞ்சிருந்தா எல்லாரும் அவரை விட்டுருப்பாங்களே என்ன. அதனால வந்து அவர் நம்மை போன்ற அத்தன் எம்போல் வந்து ஆண்டிலனேள் அப்படிம்பாரு. நம்மளாட்டம் வந்தா தானே நம்ம சகஜமா பேசுவோம் இல்லையா. சிவருமான் நேரா வந்து மணிவாசகா நீ அருமையாக பாடி இருக்கிறாய், நீ சொல் நான் எழுதி கொள்கிறேன்னு மணிவாசத்துக்கு இருந்தா மணிவாசகர் அப்படியே சாமி உங்களை இதெல்லாம் அடியேன் தெரியாமல் எதோ பேசிவிட்டேன் அப்படின்னு நம்மளால காலில் விழுந்திருப்பேன் தவிர திருவாசம் சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டார். சொல்லுவாரா என்ன? நம்மளால முடியுமா என்ன கைலாஸ்? என்னால முடியாதுப்பா. முடியாதுங்க. அப்ப அவரும் நம்மளை போல பிறந்து வளர்ந்து வாழ்வில் அடிபட்டு முதலமைச்சராகி எல்லாம் விட்டு, அப்ப அவரும் நம்மை போல தானே. ஆமாங்கய்யா. அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. சொல்றவங்க வந்து எப்படி அடியார் பெருமையை பேசி பேசி அடியாருங்கிற இலக்கணத்துக்கு பொருந்தாதவங்க எல்லாம் தன்னை அடியார்னு குறிச்சுட்டு ஓசுவர் தின்னுட்டு உலகம் எல்லாம் பணம் வசூல் பண்ணிட்டு திரியிறாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. அது போல சில தேவைகளுக்காக அப்படி விட்டு போட்டுக்க வேண்டியதான். ஆனா உண்மையில் வந்து மணிவாசகர் திருமேனியோடு இப்ப புளியதலோட எல்லாம் வந்து அங்க அவர் வரல. அங்க இருக்கிற அந்த அவர் காட்சி தந்த இடத்துல வச்சிருக்க அந்த காலத்துல நம்முடைய மணிவாசகத்துல வச்ச அந்த பின்னால இருக்குல்ல குருந்தமாளத்துல உபதேசம் செய்த அந்த திருமேனி இருக்குல்ல, அதுல பாருங்க சாமி ரொம்ப சாதாரணமா ஒரு குடிமை வச்சுட்டு ஒரு பெரியவரா உட்கார்ந்து இருப்பாரு. இவரு குடிமை வச்சுட்டு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. இவரு எளிமையில் நமக்கு அந்த அருமையில் எளிய அழகே போற்றி, அருமையானவர் ஆனா எளிமையானவர், அழகானவர். ஐயா அப்புறம் தோடுடைய சிவின் அது மாதிரி அவர் பாடி இருக்கணும்ல. அப்படி புளியதலோட பாடி இருந்தா முதல் பாடல்ல. ஆமாங்க. இவர் தோடுடைய சிவின் அடையாளம் காட்டின மாதிரி இவர் காட்டியிருப்பாரு இல்ல. இவர் தேடி 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 கடைசியில் தானே முத்தி பெரும்போது தானே பாக்குறாரு. ஐயா அப்புறம் எதனால இங்க கடைசியில வந்து இவருக்கும் ஞானசம்பந்தருக்கெல்லாம் வந்து ஜோதியாக வந்து அந்த ஜோதிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா அந்த பக்குவம் அடைஞ்சு உள்ளுக்குள்ளாரையே சிவத்தன்மையை வந்து உணர்ந்துட்டு அந்த மோன நிலை அடையாமல் எதனால இங்கே அந்த ஜோதியில் கலக்குறாங்க? அந்த ஜோதிங்கிறத என்னங்க குறிப்பிடுது? ஜோதிங்கிறது பிறவான் நிலை அடைதலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது வானத்தில் இப்போ ஞானசம்பந்தருக்கு பிளம்பா தோன்றுச்சாங்க ஐயா. அது எதுமா ஒரு யாகம் நடக்குது, யாகத்துல பெரிய அந்த யாகத்துக்கு பெரிய தீ வச்சு கூட எரிய விட்டுருக்கலாம். இவர் வந்து அதை சிவஜோதியா நினைச்சு உள்ள இறங்கி இருக்கலாம். அவர் பின்னால அவருக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் போயிட்டாங்க, மற்ற யாரும் அது நெருப்புன்னு பயந்துட்டு வெளியே நின்ட்டாங்க. யாகத்தில தானே போய் இறங்குறாரு. ஆனா அவர் ஞானசம்பந்தர் பெருமான் கதையை கேட்கையில அவங்க கூட வந்தவங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டு அவர் கடைசியில போனதா வந்து சொல்றாங்களங்க ஐயா. எல்லாத்தையும் இல்ல, 10 பேர் தான் போனாங்க.
அவர் அந்த 10 பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு முருகநாயனார் முருகநாயனார் போன்ற உடன் அவர் கூட தலையாத்திரையா கூட வந்தவங்க மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு இவரும் உள்ள போய் சேர்ந்தார். இவர் சிவஜோதி தோன்றுகிறது இவர் நடக்கிறார். சரிங்கய்யா. இவருக்கு முன்ன எல்லாரும் இவர் வழி விட்டுட்டாரு, அங்க போய் நிறுத்திடக்கூடாது சாமி. அதனால அது சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஏன் முடியாதுன்னா அந்த நிகழ்வை நாம் கண்டதில்லை. வள்ளல் பெருமான் ஜோதி ஆயிட்டாருன்னாங்க. அவரு சாத்தி கொண்டது கூரை வீடு. ஜோதியா இருந்தாரா ஒரு வெளிச்சமாவது வந்திருக்கணும், இல்ல கூரை தீப்பற்றி எரிஞ்சிருக்கணும். அதுதானே நார்மல் லாஜிக்கு. உள்ள போனாரு, கதவை சாத்தினாங்க, திறந்து பார்த்தோம் காணோம். என்னன்ட்டாங்க, வள்ளலார் அவர் ஏற்றி ஜோதியிலேயே கலந்துட்டாருன்ட்டாங்க. அப்ப உடல் என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அங்க நிறைய பிரச்சனை வரும். வழக்கெல்லாம் நடந்தது, எதாவது நடந்தது. உள்ள போனாலும் காணோம். ஜோதியா இருந்தா சாம்பல் இருக்கணும், அல்லது அவர் உடல் ஜோதி ஆயிடுச்சுன்னா அந்த துணியாவது உள்ள கடந்திருக்கணும். என்னாச்சுன்னு தான் வழக்கே நடந்தது. சில விஷயங்கள் நம்ம இன்றைய வாழ்வியல் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. சரிங்க. அதனால மிக்கு சோதிக்க வேண்டாம். அதுக்குதான் நாவுக்கரசு தெளிவா சொல்லியிருப்பார், மிக்கு சோதிக்க வேண்டாம், எங்கும் சுடர்விட்டுடன் மாமணி சோதி. ரொம்ப சோதிக்க கூடாது. இயேசு சிலுவையில் அரைஞ்சாரு, 3ஆம் நாள் வெளியே வந்தாருன்னு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. வந்தவரை ஒரு மேக கூட்டத்துக்கு போறாரு, மேகம் சூழுது, அந்த மேகம் அவரை மறைச்சிருது. அப்படித்தான் அந்த நாட்டு கதைகள் இருக்கு. இங்க இருக்கிறவன் அவர் தேவலோகத்துக்கு போயிட்டாருன்ட்டான். ஏன்னா மேகம் முடிச்சு தெரியவே இல்லைன்னா காணாம போயிட்டு தானே. அப்படித்தானே. மலை உச்சியில போய் மேகம் நம்ம சூழ்ந்துட்டா கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியாதுங்க. அப்ப அதுலயே நிறைய அந்த நாட்டுக்காரன் ஜெருசலேம்காரன் சொல்றதுக்கும் இங்க இருக்கிற கிறிஸ்துவர் சொல்றதுக்கும் நிறைய மாறுபாடு. சரிங்க. அதனால இந்த ஞான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப போனோமா குழப்பம் போய் கும்பிடுறதையே விட்டுருவோம். அதனாலதான் நம்முடைய நாவுக்கரசு மிக்கு சோதிக்க வேண்டாம். சரிங்க. விரைகள் ஈனன் பாலில் படு நெய்வோல் மறைய நின்றுடன் மாமணி சோதியம். அது உணர்வு கோள் இட்டு அந்த உணர்வு கயிற்றால் கடையும் பொழுது என்ன பண்ண வெளிப்படும் அப்படின்ட்டு. சரிங்க. உணர்ந்துட்டா ஒன்றும் இல்லை. எங்க கோயில்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் போய் சாமி கும்பிட்டுருந்தேன். ஒரு பெருசு வந்தது, தமான்னு காலில் விழுந்தது. ஏதோ மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு சொல்லிட்டு நான் அந்தாட்ட போனேன். அவரு ஏந்திரிச்சு என்ன துரத்திட்டு இருந்தா, ஐயா நீங்க சிவனை பார்த்துருக்கீங்களா? அடடி அப்படியா? ஆமாமா அப்படின்னு. அப்ப எங்க மீனாட்சி குட்டி பாப்பா மீனாட்சி கிட்ட பேசிட்டு, மீனாட்சி நான் கேட்ட மாதிரியே என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கேன், இந்த 5 சாக்லேட் வாங்கியிருக்கேன், உனக்கு 2 அப்படின்னு என்ன பார்த்துட்டு எனக்கு நமச்சிவாய சொல்லி கொடுத்த அங்கிளுக்கு 1, உனக்கு 2 ஓகேவா அப்படின்னு பேசிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பெரியவரை கூட்டி போனேன். கண்ணு என்னடா கண்ணுன்னு. இல்லைங்க மீனாட்சிகிட்ட நான் சொன்னேன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி மீனாட்சி என்ன பாஸ் பண்ண வச்சுட்டா, அதனால அதுக்கு 2 சாக்லேட் கொடுக்குறேன், உங்களுக்கு 1 தான், கோச்சிக்காதீங்க அங்கிள் அப்படின்னு எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வச்சிருச்சு. அப்புறம் அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன், இந்த குழந்தைக்கு அந்த சாமி தெரியுறாரு, மீனாட்சி தெரியுறா, இவ சொன்னதை கேட்டு பாஸ் பண்ண வச்சுட்டான்னு அவ உணர்றா. உங்களுக்கு என்ன வயசுன்னு? அது ஒரு 55வது நாள். இன்னும் உணராம இருக்கீங்க, அதான் பிரச்சனை. எதுக்கு இது கல்லு இல்ல கடவுள் நம்புங்க, தினம் கண்ணு முன்னால சாமி கிட்ட பேசுங்க. அந்த குழந்தை பேசுது, பாஸ் பண்ண வைக்கிறாள்ல. எப்படி கண்ணு எல்லாரும் தான் பாஸ் பண்றாங்கண்ணே. இல்லைங்க அங்கிள், நான் பிலோ 35 தான் மார்க் எடுப்பேன், எங்க மிஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனா நான் ஏ கிரேட் எடுத்து பாஸ் ஓ கிரேட் எடுத்து பாஸ் பண்ணிட்டேங்க அங்கிள் அப்படின்னு தான். ஓ காட் அப்படின்ட்டு அவர் அந்த பெரிய தலையா அடிச்சுட்டு போயிட்டாரு. தெரியாதனமா சொல்லிட்டேன் சாமி. அப்ப தினம் நாம் இறைவனை பார்த்துட்டு தான் இருக்கோம். இது இறைவனுடைய படம், இது இறைவனுடைய சிலை அப்படின்னு இமேஜில் இருக்குமே தவிர இது இறைவன் அப்படின்னு நம்மள ஏத்துக்க பழக்கல, அல்லது ஏத்துக்கிற அளவு நமக்கு அந்த கான்பிடென்ட் பார்த்தா. அதுதான் பிரச்சனை.
அப்ப நம்ம கோயில் போய் எதை கும்பிடணும்? அவரை நேருக்கு அது கடவுள் இல்லாத என்ன முருகநாத சாமின்னு கும்பிடுறோம், ஆறுமுக பெருமானை கும்பிடுறோம், ஆஹா முருகன் அழகா இருக்காங்க அப்படிங்கிறது நான் பேசுறது பொய்யா, முன்னாள் வைக்கிற உருவம் பொய்யா? புரியுதா கைலாஷ்? ஆமாங்க, ஆமா. அப்ப நம்ம பார்வையில் தான் கூட்டுறோம். நம்ம கோயில் போறோம், சாமி நம்ம முன்னால்தான் இருக்காரு. எங்க ஓனர், எங்க பசங்க இன்னைக்கு காலையில வினோத் பேசினாரு, வர வர ஓனர் குறும்பு அதிகமா போச்சு. உனக்கு தெரியல கைலாஷ், எங்க ஓனரு ஆமா ஆமா ஏதோ கேட்டாரு வினோத். அதுக்கு எங்க பசங்க வர வர ஓனர் குறும்பாரு அதிகமா போயிடுச்சுங்க, பிஓ போட்டுட்டு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு பிஓ கேன்சல் பண்ணிட்டு வேற டெண்டர் கூப்பிடுறாங்க, இந்த அளவு இருந்தாலும் இந்த கொடுமை பண்றாரு அப்படின்னா மணி. சரிங்க. அப்ப அங்க தெரியுது பண்ற ஓனர் யாரு? சொக்கநாதர். சொக்கநாதர். புரியுதா? அங்க என்னன்னா நம்மளால அந்த உருவமா பாக்குறோம், கடவுளை பார்க்கல. அதான் பிரச்சனை, அதான் சிக்கல். அது அந்த அளவுக்கு அறியாம இருக்குதுங்கய்யா. அறியாம இல்ல, அறிஞ்சு அதை ஏத்துக்க மறுக்கிறோம், அதுதான் பிரச்சனை. அறியாம எல்லாம் கிடையாது ஐயா. அது ஐயா நீங்க சொல்றீங்க ஐயா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை கல்லாக பார்ப்பதற்கு எந்த அறிவும் வேண்டியதில்லை, ஆனால் கல்லை கடவுளாக பார்ப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை. நம்பிக்கையும் ஒரு வழி தான். நிச்சயமா நிச்சயமா. உணர்வு, அந்த உணர்வு பூர்வமாக ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த 2வது படிக்கிற பிள்ளைக்கு என்ன உணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் 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 ஐயா. அதனாலதான் குழந்தை மனதோடு இருந்தால் இறைவனை காணலாம். கண்டிப்பாங்க. அந்த குழந்தைக்கு முன்னால காட்டுறது மீனாட்சி சொல்றது கேட்கிற, இவ கேட்கறத கொடுக்குற ஒரு பெரிய ஃப்ரெண்டு. அதுகிட்ட அந்த பெரியவர் கேட்டார், எப்படி நீ சொன்ன மீனாட்சி சொக்கரங்கள் சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்டு, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, எங்க டீச்சரோட படிச்சிருக்காங்க, இவர்கிட்ட கேளு கண்ணே, இவன் நிறைய மார்க் எடுக்க வைப்பான்னு சொன்னேன். இவ இப்படி படிச்சிருக்காளான்னாரு, உங்க டீச்சரோட நிறைய படிச்சிருக்காங்க. அத நம்பிருச்சு. நம்ம என்ன கத்தி சொன்னாலே யாரும் நம்ப மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனை. உண்மைதான் உண்மைதாங்க. ஆனா மீனாட்சி, ரேணு, முருகன் எல்லாம் நம்பினாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா மீனாட்சி? கண்டிப்பாங்கண்ணா. சிவனையே நீங்க தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்க. சிவபெருமானே எங்களுக்கு மேட்டூரக்கா வந்தாதான் சிவபெருமானே தெரிஞ்சது. அப்புறம் நம்பணும்னு சொன்னா நாம என்னங்கண்ணா சொல்றது? அவரை அறிமுகப்படுத்தினதே நீங்க தான். இல்ல இல்ல, எதுக்கு இல்ல மீனாட்சி சொல்லுறேன்னு, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சிவன் கோயில எதுக்கு பிரதோஷம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சதே உங்களாலதான். எங்களுக்கு கோயிலுக்கு போயிருக்கோம், ஆனா அந்த சிவன் மேல ஒரு பற்று வந்ததுக்கு காரணமே நீங்க தான். அப்பதான் கொஞ்சம் ரொம்ப அந்த பாட்டெல்லாம் சொன்ன மாதிரி நம்புறாங்கண்ணா. ரொம்ப நம்பிக்கை வச்சோம், சிவபெருமான்கிட்ட கேட்டா கொடுப்பாரு. அது அவரை அறிமுகப்படுத்தினது நீங்க தான். இல்ல இல்ல, எது இப்படியோ காட்டினதை நம்பினீங்கல்ல. கண்டிப்பாங்கண்ணா. நான் போன வருஷம் நான் கனடால இருந்தேங்கண்ணா, 2023. அங்கிருந்து நான் போய் ஒரு தனியா இருந்து அதை ஃபீல் பண்ணும்போது, அண்ணாமலையார் நான் திருவண்ணாமலை வந்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்தியா வந்த உடனே ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு நேரா அங்க போய் எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கூட்டமா இருக்குன்னு போக முடியாதுன்னு. ஆனா அங்க முன்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு கேட்கிறாரு. நீங்க எனக்கு நான் கேட்டேன், தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அங்க, எப்படி போய் சாமி கும்பிடுறது வைக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கவலை இல்ல, எந்த கோயிலுக்கு வேணாலும் நீ போய்க்கலாம். அப்புறம் நான் சொன்னேன், நான் உங்க வீட்டுக்கு வரேன், நானு நீ தான்ப்பா எனக்கு கூப்பிடணும் அப்படின்னு போனேன். அங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு. நான் சொன்னேன், சார் டிக்கெட் எந்த பக்கம் போகணும் வாங்கணும், நீங்க என்னம்மா போகணுமா அப்படின்ட்டு. அவர் நடக்கிறாரு, நாங்க பின்னாடியே போறோம். நான் உன்னை மந்திரிங்க போற வழியில கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்றாரு. எனக்கு எங்க ஹஸ்பண்ட் சொன்னார், பேக்ல வச்சுட்டு நான் நிக்கிறேன் அந்த கூட்டத்துல எல்லாம் வரல அப்படின்ட்டு. அவர் உள்ள வர்றதுக்கு டிசைட் பண்ணேன். ஆனா இப்ப பின்னாடி எங்களுக்கு என்னன்னு கேட்கவும் தோணல. அவர் சொன்னாரு, இந்த டைம்ல நான் இங்க இருக்கவே மாட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த டைம் இங்க இருக்கிற எனக்கும் தெரியல, நீங்க வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டு போறாரு. இவரு எங்க ஹஸ்பண்ட் பின்னாடியே வந்துட்டாரு. அவர் வரலைன்னு சொல்லல, ஒண்ணும் சொல்ல, உள்ள வந்துட்டு நல்லா தரிசனம் பண்ணி அப்பதான்
சிவன் வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த டைம்ல நீங்க அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த அறியா வயசுல அந்த கடவுளை நம்பணும். சரிங்களா? அதனால நமக்கு நம்ம ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல போய் 9th 10th 12th இதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டாங்க. நான் அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சரியம் தான் இந்த வாழ்க்கையில நடந்தது. இந்த அளவுக்கு